ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக யார் யாரோ உன் வாழ்க்கையில் ரொம்ப ஆடி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி உன்னை ஆட்டம் காண வச்சுட்டாங்க. நீயும் ஒவ்வொருத்தர் செயலையும் நினச்சி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு எதுவும் பேசவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே மென்று முழுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. உன் வாழ்க்கையில் ஆட்டம் ஆடினவங்களுக்கெல்லாம் இப்போ ஏன் ஆட்டத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கேன் என் செல்லமே. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தேன், மனிதர்கள் வயசு இருக்குது, இளமை இருக்குது, காசு பணம் இருக்குது, பதவி இருக்குன்னு ஆட்டம் ஆடும்போது நான் அமைதியாக இருப்பேன். அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட முடியாத சூழ்நிலை வரும்போது ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டு ஓய்வு எடுக்கலான்னு நினைக்கும்போது ஏன் ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன்னு சொன்னேன் அல்லவா. அப்படிதான் இப்போது உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் கவலைக்கு உள்ளாக்கியவர்களையும் என்னுடைய ஆட்டத்தில் ஒரு வழி பண்ண போகிறேன். நான் அனுப்பக்கூடிய இந்த பெண் மூலமாக உனக்கு ஆதரவையும் அன்பையும் கொடுத்து உனக்கு எதிராக இருப்பவர்களுக்கு உரிய தண்டனையையும் கஷ்டத்தையும் கூட நான் இந்த பெண்ணின் ரூபத்திலேயே வந்து கொடுப்பேன் என் செல்லமே. இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. யாரெல்லாம் உன்னை ஏமாற்றி நின்று சந்தோஷமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்க கண்ணு முன்னால் நீ தலை நிமிர்ந்து ஜெயிச்சு அவங்கள விட நல்ல நிலைமையில வாழ போகிற. உன்னை விட்டு யார் விலகி போனாலும் உன்னை ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதன் மூலமாக உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வராது. உன்னை ஏமாத்துறவனும் கஷ்டப்படுத்துகிறவனும் தான் நிச்சயமாக கஷ்டப்பட்டு போவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையே வருத்தத்திற்குரிய காலமாக இருக்கும் என் செல்லமே. இத்தனை நாளாக உன் மனசில் சில தீய எண்ணங்கள் இருந்ததால தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இப்போது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோடு வாழணும்னு முடிவெடுத்த உனக்கு துணையாக வெற்றியை தருவதற்கு நான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகுது என் செல்லமே. நீ தினமும் மனசார என்கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்களையெல்லாம் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் அழகாக நிறைவேற போகுது. நீ என் மேலே வச்சிருக்க அன்பெல்லாம் உண்மையாக உனக்கே திரும்ப பலனாக கிடைக்க போகுது. உன் கர்ம வினை கொஞ்சம் வலுவாக இருந்ததால தான் எல்லாமே உன் வாழ்க்கையில் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருந்தது. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். இப்போ என்னுடைய ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொன்னேன் அல்லவா. நான் வரப்போகிற இந்த பெண், அதாவது நான் இந்த பெண்ணின் ரூபத்தில் வருவதின் மூலமாக உன்னை ஆட்டி படைச்சவங்க இனிமேல் உன்கிட்ட வாலாட்ட முடியாத அளவுக்கு, உனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். நீ பொறுத்திருந்து பார்த்தீன்னா உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் கவலைக்கு உள்ளாக்கியவர்களும் எப்படிலாம் தவிக்க போகிறாங்க, துடிக்க போகிறாங்கன்னு உனக்கே புரிய வரும் என் செல்லமே. இனி வரக்கூடிய காலம் உனக்கு பொற்காலமாகவும் அவர்களுக்கு வருத்த காலமாகவும் இருக்க போகுது. போர்க்களம் போல உன் வாழ்க்கையில் பற்றி எரிஞ்ச நெருப்புகளை எல்லாம் அணைச்சு உனக்கு கொஞ்சம் ஆசுவாசத்தையும் அமைதியையும் கொடுக்க வந்திருக்கேன். எதுக்குமே அடங்காம உன்கிட்ட திரும்ப திரும்ப சண்டை போட்டவங்களும் வம்பு பண்ணவங்களும் இப்போ காலத்தால் நான் செய்ய போகிற விஷயங்களால் தண்டனையை அனுபவித்து அடங்கி போக போகிறாங்க. நீ எப்போதும் யாருக்கும் எந்த தீங்கும் தவறுகளும் ஒருபோதும் செய்ய வேண்டாம். உன்னை சுற்றி எல்லாரும் நல்லா உயர்ந்து கொண்டிருக்கும் போது நீ மட்டும் இப்படியே இருக்கிறோமே நினச்சி வருத்தப்படாத. உன்னுடைய திறமைக்கு கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. அதற்கான காலம் மிக அருகில் நெருங்கி வந்துருச்சு என் செல்லமே. நம்பிக்கை இழக்காமல் நீ முன்னேறிப்போ. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே வருவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்போது முதல்ல அது கஷ்டமாக இருக்கிறது போல தோன்றும். அதற்கு பிறகு அதுவே இன்பமாய் மாறிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ நான் செய்ய போகிற விஷயங்கள் மூலமாக நீ மிகப்பெரிய மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற. எந்த விஷயத்தையும் ஏண்டா இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு புரியாமல் திணறாதே. நீ துன்பம்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா கடைசியில் அது உனக்கு இன்பமாக முடிவதை உன்னால் உணர முடியும். இந்த வராகியம்மா உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினச்சினா, போது நம்ம கஷ்டப்பட்டது சும்மா உட்காரலான்னு நினச்சினா உன்னிடம் இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். அது நிம்மதி, சந்தோஷம், காசு, பணம் எதுவாக இருந்தாலும் சரி, ஓய்வு எடுக்கணும்னா அதிக நேரம் எடுக்கக்கூடாது என் செல்லமே.
கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் உனக்கான வேலையை செய்யணுமே தவிர நாள் கணக்கா மாசக்கணக்கா ஓய்வு எடுக்கணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கைக்கான இடத்தை, நீ முன்னேற வேண்டிய இடத்தை இன்னொருத்தையும் பிடிச்சிட்டு நீ கீழே இறங்கி போக வாய்ப்பு இருக்கு. அதனால வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியன்றதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல துடிப்பா புத்துணர்ச்சியோட வேலை செய். எந்த விஷயத்திலும் அலட்சியம் வேண்டாம் என் செல்லமே. உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாய் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். மன வலியோடு இருக்கும் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் தந்து மன கஷ்டத்தையெல்லாம் போக்கி சந்தோஷத்தை தருவதற்கு உனக்கான மாற்றத்தை உருவாக்க போகிறேன். உனக்குன்னு வாழாம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் என் துணை இருக்கும். உன் வாழ்க்கையை நான் ஏணி போல உயர்த்தப் போகிறேன். இனிமே நீ ஒரு நாளும் கவலைப்படாதே. ஒவ்வொரு படிகளிலும் நீ ஏறி ஏறி போய் முன்னேற்றத்தை தொடப்போகிறாய். உனக்கு உதவி செஞ்ச அனைவரையும் அண்ணாந்து பார்க்கும்படி நான் செய்வேன். யாரெல்லாம் உனக்கு நல்லது செஞ்சாங்களோ அவங்க அதற்குரிய நற்பலனையும், யாரெல்லாம் உனக்கு கெடுதல் செஞ்சாங்களோ அவங்க அதுக்குரிய தண்டனையும் பெறுவதற்கான காலம் வந்துருச்சு. நீ நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா உன்னை செல்வ செழிப்போடும் நல்ல பேரும் புகழோடும் வாழ வைக்க போகிறேன். சில விஷயங்கள்ல நீ ரொம்ப தீவிரமாக இருக்க. அப்படியே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்தீன்னா கடைசியில் குழப்பம் மட்டும்தான் முடியுமே தவிர எந்த வேலையும் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்காது. யோசிக்கிறதுங்கிறது எப்போதுமே ஒரு அளவோடு இருக்கட்டும். அதிகமாக யோசிச்சின்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிப்பாய் அல்லவா? மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நான் சொல்கிறத கேளு. நிச்சயமாக நீ நினைத்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். ஒரு இடத்துல அமைதியாக உக்காந்து வராகி தாயே போற்றி போற்றின்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் மனசில் அமைதி வருவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலையும் வெற்றி உண்டாகும். உன் மனசில் இருக்கிற கவலைகள் உன்னை விடாமல் துரத்துவதையும் வாட்டுவதையும் நான் அறிவேன். எதையோ நினச்சி புலம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிற உனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை இன்பமயமாய் மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயாகவே எதையாவது யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு நேர்மறை எண்ணங்களை உரமாக போட்டுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய மனசோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கை பாதை முழுவதுமே நான் உனக்கு துணையாக வருவேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்கவோ குழம்பவோ புலம்பவோ வேண்டாம். கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பொங்கும் வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுவேன். நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகுது. அதற்காக தான் நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் நடக்கும்போது ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரியாததுனால இது தப்போ தவறோன்னு நீ யோசிக்க வேண்டாம். அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நான் தான் உன்னை விடாப்பிடியாக பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நீ ஒருபோதும் மனசை போட்டு குழப்பிக்காதே என் செல்லமே. உன் குடும்பத்தில் அமைதியும் மனசில் சந்தோஷமும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறி உனக்கான நல்லதை செய்யத்தான் இந்த பெண்ணின் ரூபத்தில் உன்னை நோக்கி வருகிறேன் என் செல்லமே. கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது என்னடா இப்படி ஆயிருச்சேன்னு பயந்தினா அது இன்னும் அதிகமாக உன்னை நல்லா பிடிச்சி ஆக்கிரமிச்சு மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்தும். அதனால் ஏதாவது ஒன்று உனக்கு பிடிக்காதது நடக்கும்போது அதை தாண்டி உனக்கு பிடிச்சதை நடத்தி கொள்ள முயற்சி செய். கண்டிப்பாக உன்னால் உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை வசதியாக மாற்றுறதுக்கு தான் பணம் வேணும். மகிழ்ச்சியாக மாற்றுறதுக்கு நல்ல நட்புகளும் உறவுகளும் இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நட்புகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் பிரார்த்தனையும் பொறுமையும் கண்டிப்பாக உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கும். எல்லாத்தையும் தாங்கும் சக்தியை இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எல்லாமே சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். இன்னுமே கூட உன் வாழ்க்கை இப்போது எந்த இடத்துல இருந்தாலும் மென்மேலும் உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த பெண்ணின் ரூபத்தில் நான் வரப்போகிறேன். இப்போதைக்கு
உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தையும் அவநம்பிக்கையும் கொடுத்து பயமுறுத்தினாலும் இதை தாண்டி நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன் செல்லமே. நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடச்சி நீ மென்மேலும் உயர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழ போற. உன் வாழ்க்கையில் செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த விஷயமெல்லாம் சரியாகி இப்போது சேமிப்பு அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடம் செல்வம் சேரப்போகுது. உனக்கு இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் விலக்கி வச்சு கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன். நீ சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உன் சேமிப்பை உயர்த்த பழகு. கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீருமென் செல்லமே. சில நேரங்களில் சில காயங்கள் மூலமாக மட்டும்தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும். எப்போதும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா இவ்வளோ மோசமாக நடந்துருச்சே என்ன செய்ய போகிறோன்னு தவிக்காத. சில கஷ்டங்களும் காயங்களும் உன்னை பலப்படுத்தி உன்னை பக்குவப்படுத்தி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழியை காட்டும். அதனால் எல்லா கஷ்டமும் நன்மைக்குதான்றத நீ உணர்ந்து கொள் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் செயலால் நீ வருத்தப்பட்டு வலியும் வேதனையும் அடைவதை விட இவங்க இப்படிதான் இப்போதாவது தெரிஞ்சுதேன்னு சந்தோஷப்படு. சில பேரின் போலி முகத்திரையை கிழிக்கும் போது அதை பார்த்து நீ வருத்தப்படுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க மூலமாக நீ பெருசாக கஷ்டப்படாமல் ஏமாறாமல் இருக்கணுன்றதுக்காக தான் சில பேரின் உண்மையான முகத்தை உனக்கு காட்டுகிறேன் என் செல்லமே. ரொம்ப பழகி ரொம்ப ஏமாந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஆரம்பத்தில் தப்பிச்சிட்டோமேன்னு சந்தோஷப்படு. உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது என் மேலே நம்பிக்கை கொள்வதுன்னு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டீனா உனக்கான நல்லது நடந்துவிடும் என் செல்லமே. நீ எப்போது மகிழ்ச்சியோடு இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் தலைவலி கழுத்து வலி முதுகு வலின்னு உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டீன்னா அது இன்னும் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும்.